என் தந்தை இப்ராஹிமின் பிரார்த்தனையில் வந்தவன் நான். சுப்ஹானல்லாஹ். என்ன பிரார்த்தனை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிகிறான். சூரத்துல் பக்ராவுடைய 129வது வசனம், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம வயுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். இஸ்மாயிலை வைத்து சொல்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், என்னுடைய சந்ததிகளாகிய இவர்களுடைய சந்ததியிலிருந்து உன்னுடைய வேதத்தை ஓதி காட்டக்கூடிய, உன்னுடைய ஞானங்களையும் ஓதி காட்டக்கூடிய, உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நபியை நீ உருவாக்குவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்வார்கள். அந்த பிரார்த்தனையின் மூலமாக உதித்தவர்தான் இந்த பூமியில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹிம் வ பிஷாரத்து ஈசா கௌமா, நான் இப்ராஹிமின் பிரார்த்தனையில் வந்தவன், ஈசா அவர்களின் நற்செய்தியில் உதித்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தருவானாக. நபி இப்ராஹிமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்மத் என்று அழைக்கிறார். எல்லா நபிக்கும் சமூகம் உண்டு, அவர்களை பின்பற்றுபவர்கள் உண்டு, கோடான கோடி மக்களும் உண்டு. ஆனால் இப்ராஹிமை பின்பற்றியவர்கள் சொற்பமானவர்கள். இருந்தாலும் இப்ராஹிமை அல்லாஹ் அழைக்கக்கூடிய முறை அலைஹிஸ்ஸலாம், இன்ன இப்ராஹீம கான உம்மஹ், இப்ராஹிம் ஒரு தனி சமூகமாக இருந்தார். ஒட்டுமொத்த சமூகமும் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் ஒரு தனி மனிதராக இருந்து செய்தார். கானிதல் லில்லாஹ், அல்லாஹுவை பின்பற்றுவதில் உறுதியானவர், இறையச்சத்தோடு உள்ளச்சத்தோடு அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்.